ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு குளுன்னு ரோஸ் மில்க் குடிக்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு செடியில் பூத்த பன்னீர் ரோஸ் எல்லாம் பறித்து க்ளீன் பண்ணி அலசி லைட் கலராக தான் இருந்ததுங்க. எல்லாம் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நான் ரோஸ் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரோஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஆனால் பீட்ரூட் நிறைய சேர்த்திடாதீங்க. செடியில் வந்து பூச்சி மருந்து வேறு எதுவுமே அந்த கெமிக்கலெல்லாம் தெளிக்க மாட்டாங்க. வீட்டில் நம்ம காய்கறி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணுறோம்ல, அதை மட்டும் கொத்தி விட்டு சுத்தம் பண்ணி தண்ணி விட்டுட்டே இருப்பேங்க. அதனால் தாராளமாக குடிக்கலாம், எந்த கெமிக்கலும் இல்லை. 2.5 கப்பு வந்ததுங்க. சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன், கரும்பு சர்க்கரை இல்லை. அதனால் அஸ்கா தான் போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து 2 கப் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை வந்து காய்ச்சி இந்த ஸ்டேஜ் வரையில் ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பால் ஊற்றி வச்சுக்குங்க ஃப்ரிட்ஜில். அப்பப்போ டெய்லி வெயிலுக்கு எடுத்து குளுன்னு போட்டு குடிச்சிக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லா இருக்குது. கடைக்கு நம்ம குழந்தையில கூட்டிகிட்டு போனாமல் எனக்கு ரோஸ் மில்க்கு தானே வேணும்னு சொல்கிறாங்க. ஐஸ் கட்டி போட்டு பாதாம் பிசின் வந்துங்க நைட்டே ஊற வச்சுருவேன். கொஞ்சமாக ஊற வச்சோம்னா இவ்வளோ வந்துரு. இப்போ இதுவும் போட்டுக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இந்த வெயிலுக்கு. சப்ஜா விதை ஊற வச்சுட்டு 2 போட்டு பால் ஊற்றி அந்த ரோஸ் மில்கை கலந்து அப்படியே நல்லா இருந்துச்சுங்க. நம்மளுக்கு கலர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆனால் நல்லா கலராக நல்லா வந்துருந்துச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கடையில் கொடுக்குற சும்மா நுரையோட கடையில் கொடுக்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.